நம்ம வீட்டு சமையல்ல சூப்பரா ஒரு குலோப் ஜாம் பார்க்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. நம்ம அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அத கொதிக்க வச்சுக்கலாம் ஜீராவ. 4 பீஸ் பிரெட் எடுத்துக்கலாம். அது ஓரமா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். பிரெட்ட இந்த மாரி சின்ன சின்னதா உடைச்சு போட்டுக்கலாம். இதில 3 பீஸ் பிஸ்கட் சேர்த்துக்கலாம். அதையும் உடைச்சு சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது போல பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமா நெய் விட்டு பிசைஞ்சுக்கலாம். இல்ல கையில ஒட்டும். நம்ம வந்து இதில் சின்ன சின்னதா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமா. நம்ம இத கொதிக்கிற ஜீராவுல போட்டுக்கலாம். மெதுவா 2 பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டுன்னு இதில் 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும்னு விட்டுடலாம். சூப்பரான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுங்க. நல்லா ஊறின பிறகு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.